உத்பவான் பிரஜாவான் சமான் பவனே யோபாமாயதன வணக்கம் நண்பர்களே. 6 படை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல 2025 ஜூலை மாசம் 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்திற்காக கோயில்ல உள்ள கல் தூண்களை சுத்தம் பண்ணியிருக்காங்க. சுதை சிற்பங்களுக்கு வண்ணம் தீட்டி இருக்காங்க. முக்கியமா அழகா ஒரு யாகசாலை அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோல இது மூணையும் பார்க்கிறோம். அதோட யாகத்துக்கு வேண்டிய நெருப்பை சூரிய பகவான்கிட்ட இருந்து எடுக்கிறது மாதிரி ஒரு சடங்கு இருக்கு. அந்த சடங்கையும் கோயிலுக்குள்ள செய்யறாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம இப்ப கோவிலுக்கு முன்னாடி வந்துட்டோம். கோயிலுக்கு முன்னாடி உள்ள சுதை சிற்பங்கள்ல எவ்வளவு அழகா வண்ணம் தீட்டி இருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அடுத்து யாகசாலைக்கு போகலாம். நண்பர்களே, வீடியோவை முழுசா பாருங்க. நீங்களே யாகசாலைக்கு வந்து பாக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவத்தை இந்த வீடியோ கொடுக்கும். வீடியோவை வந்து பாக்குற நண்பர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, ராஜகோபுரத்துல உள்ள சுதை சிற்பங்களுக்கு வண்ணம் தீட்டி இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. கும்பங்களை புதுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம யாகசாலைக்கு வந்துட்டோம். கோவில்ல உள்ள அன்னதான கூடத்திற்கு எதிரிலேயே யாகசாலை அமைச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் கோவில் ஒரு குடவரை கோவில். குடவரையில வந்து முருகன், விநாயகர், துர்க்கை இருக்காங்க. 2 சைடுல வந்து ஒரு சைடு வந்து பவளக்கணிவாய் பெருமாள் இருக்காரு. அவருக்கு நேர் எதிர சத்தியகிரீஸ்வரர் சிவன் இருக்காரு. அந்த மூலஸ்தானத்துல உள்ள தெய்வங்களுக்கான யாகசாலை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனி யாகசாலை அமைச்சு தனித்தனியா யாகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு யாகசாலையிலையும் கும்பங்கள்ல புனித நீரை வச்சிருப்பாங்க. இந்த புனித நீரை தான் கும்பாபிஷேகம் அன்னைக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. கும்பாபிஷேகம் பண்றதே தெய்வ சக்தியை புதுப்பிக்கிறதுக்கு தான்.
காளை மாடு, மயில், சேவல், உள்ள சிலைகள், அடுத்து அந்த 5 தலை நாகம், இதெல்லாம் எவ்வளவு அழகா தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்க பாத்தீங்களா. கும்பாபிஷேகத்துல பிம்ப சுத்தி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நிகழ்வு. அது என்ன அப்படின்னா, மந்திரங்களை சொல்லி தெய்வ சிலைகளுக்கு தெய்வத்தன்மையை கொடுக்கறது தான் பிம்ப சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. யாகசாலையில அந்தந்த தெய்வங்களுக்கான மந்திரங்களை சொல்லி யாகத்தை வளர்ப்பாங்க. நிறைய சமித்துக்களை யாகத்துல ஆவர்த்தி பண்ணுவாங்க. ஆவர்த்தி பண்றதுன்னா யாகத்துல இடுறது. குறிப்பா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்துறதும் யாகம் பண்றதும் தெய்வ சிலைகளை தெய்வத்தன்மையோட தெய்வத்தன்மை குறையாம வச்சிருக்கிறதுக்காகத்தான். இந்த யாகசாலை கொஞ்சம் மேடா இருக்கு. இது மூலஸ்தானத்துல உள்ள விநாயகருக்கான யாகசாலை. இந்த யாகசாலை கோவில்ல உள்ள பரிவார தெய்வங்களுக்கானது. சென்டர்ல உள்ளது கோவில் ராஜகோபுரத்துக்கானது. இதுதான் ராஜகோபுரத்துக்கான யாகசாலை. இந்த குடங்கள்ல புனித நீர் வச்சிருப்பாங்க. இதத்தான் ராஜகோபுரத்துல உள்ள கலசங்கள்ல ஊத்தையில நம்ம வெளியில இருந்து பார்ப்போம். ஒவ்வொரு யாகசாலையிலையும் அந்தந்த தெய்வங்களுக்குள்ள உற்சவர் விக்கிரகங்களை வச்சு யாகத்தை நடத்துவாங்க. யாகசாலையில யாகம் செய்யறதுக்கான நெருப்பை மூட்டுறதுக்கு சூரிய பகவான்கிட்ட இருந்து நெருப்பை பெறுறதுக்காக ஒரு பூஜை இங்க நடக்குது. இது முக்கியமான பூஜை. அதைத்தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, யாகசாலையை சுத்தி பாத்தீங்களா?
வீடியோ எப்படி இருந்துச்சு, யாகசாலை எப்படி இருந்துச்சு, இந்த பூஜை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.